இந்த ஆள் அவரோட ஒய்ஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு புக்கை காணும், அது மேலே இருக்க ஸ்டோரேஜ் ரூமில் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி தரியான்னு சொல்லி கேட்குவார். அவரோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சி தரான்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஸ்டோரேஜ் ரூமுக்கு போவோம். மேலே போனதுக்கப்புறம் அந்த ரூமை மெதுவாக ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு பெட் இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் ஒரு ட்ரா இருக்கும். இவளோட ஹஸ்பண்டும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ட்ராவில் தேடிக்கிட்டு இருக்கும், ஆனால் ஒரு புக்குமே இருக்காது. உடனே பின்னாடி வந்து அந்த டோரை லாக் பண்ணிடுவான். இந்த பொண்ணுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாது. அந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணுங்க, விளையாடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் அதே இடத்துல சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த ஆளு பேச ஆரம்பிக்குவாரு. உன்னோட முடியல ஏகப்பட்ட டேண்ட்ரஃப் இருக்கு, எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கு அந்த பொண்ணு சரி மாத்திக்கிறேன், இப்போ ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா இவன் எதுவுமே கேட்க மாட்டான். அடுத்து உன்னோட முடியில இருந்து 100 முடி பிடுங்கி கொடு, அதுவும் டேண்ட்ரஃப் இல்லாத முடியா பிடுங்கி கொடு, அப்பதான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு என்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவா. ஆனா அதெல்லாம் கேட்காம இவன் ஒரு அட்டையை கீழே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அந்த அட்டையை அந்த பொண்ணு எடுத்து பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சாகுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியால கத்துவான். ஆனா எதுவுமே வெளியே கேட்காது. அந்த ரூம்குள்ள ஒரு ட்ரா இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 தண்ணி கேன் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே சாப்பிட இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால இந்த ரூம்குள்ள இருக்கவே முடியாது. அதனால தலைமுடியில இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் பிடுங்கி பார்க்குவா. அது ரொம்பவே வலியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முடியை பிடுங்க ஆரம்பிக்குவா. ஒவ்வொன்றா பிடிங்கி அந்த நோட்டு மேல வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா எல்லா வலியும் தங்கிக்கிட்டு அந்த பொண்ணு மொத்தம் 100 முடி சேர்த்துருவா. அந்த 100 முடியும் சேர்த்து அந்த நோட்டுக்குள்ள வச்சு அந்த டோரு கீழே வச்சிருவா. அடுத்த நாள் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்குவான். அந்த முடி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 100 முடியில ஒரு முடியில மட்டும் டேண்ட்ரஃப் இருக்கும். அதனால நீ மறுபடியும் 100 முடி பிச்சு கொடுன்னு சொல்லுவான் அந்த பொண்ணு கிட்ட. அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த 100 முடியை பிச்சு கொடுத்தேன், என்னால மறுபடியும் பிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்குவா. ஆனா அதெல்லாம் கேட்காம இவன் பாட்டுக்கு கீழே கிளம்ப ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுக்கும் வேற வழியே இருக்காது இந்த இடத்த விட்டு தப்பிக்க. அதனால மறுபடியும் 100 முடி பிச்சாகுன்னு சொல்லிட்டு பிக்க ஆரம்பிக்குவா. இந்த பொண்ணு ரொம்பவே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்குவா.